லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தில் ஒரே இடத்துல இருந்து 9 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 9 மாடுகளோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம். இந்த 9 மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா 9 மாத சினையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. சுத்தமான மாடுகள் தான். எல்லாமே மேய்ச்சல் முறைக்கும் வந்து பார்த்தோம்னா செட் ஆகும். நம்ம கட்டி போட்டு தீனி போடுறதுக்குமே வந்து பார்த்தோம்னா செட் ஆகக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூர் ஜெர்சியிலேருந்து பியூர் ஹெச்எஃப் மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க விற்பனையாளர். 9 மாத சினையாக இருக்கிறதாவும் கன்றுன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 10-15 நாள் வந்து டைம் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. 2 மாடுகள் வந்து பார்த்தோம்னா கன்று போட்ட மாடுகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. மாடுகள் எல்லாமே வந்து தீவனம் எடுத்துக்கிறதையும் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாகவே வந்து பார்த்தோம்னா தீவனம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எடுத்துக்குது. மாடு எல்லாமே டாப் குவாலிட்டியில் ஒரு ஹெச்எஃப் ப்ரீட்லேருந்து ஜெர்சி மாடுகளாக இருக்குது. நல்ல மடிவளம் காம்பு வளமான மாடுகள் தான். எந்த ஒரு மாட்டிலையுமே வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம போட்டுட்டு இருக்க எல்லா மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா டாப் குவாலிட்டியான மாடுகள் எங்கெல்லாம் தராங்களோ நம்ம கஸ்டமர்ஸை ரீச் ஆகிறதுக்காக தேடி தான் வந்து போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாட்டை பற்றி காமிச்சிருக்காங்க. நல்ல மடி லூஸ் கொண்ட மாடு வந்து பார்த்தோம்னா இன்னும் 1 வார காலத்திலே வந்து கன்று போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடிவளம் காம்புவளமான மாடு. மடி எப்படி எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு. பால் நரம்பெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துலேருந்து ஒரு 10 மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு போய் நேரில் வந்து இடத்த விசிட் பண்ணி நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை வந்து வாங்கிக்கலாம். ஒரு பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி தெளிவாக மாடு வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளரும் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடு. நல்ல மடி லூஸில் இருக்கக்கூடிய மாடு. எவ்வளோ மடி வளம் எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக 22 to 25 லிட்டர் வரைக்கும் இந்த மாடுலாம் கறவை சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. நல்ல பியூர் பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுகளுங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா சந்தையில் போய் மாடு வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய கமிஷன் வந்து வச்சுருவாங்க. நேரில் போய் பார்த்து வாங்குறதுனால வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை நேரில் போய் பார்த்து வேணுன்ற மாட்டை வந்து எடுத்துக்கிறீங்க. நல்ல மடி லூஸ் இருக்கக்கூடிய மாடுகள், நல்ல காம்போவளம் மடிவளமான மாடுகள். மடியிலையும் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. காம்பு வளத்தை வந்து பாருங்கள் காமிச்சிருக்காங்க. நல்ல கறவை எடுத்து கொடுத்த மாடுகள் இந்த மாடுகள் எல்லாமே. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுவும் வந்து ஹெச்எஃப் மாடு தான். 25 லிட்டர் கறவை கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாடு. எல்லாமே வந்து மொட்டை டைப் மாடுகள்ங்க. கொம்பு இல்லாத மாடுகள். பொதுவாக கொம்பு இல்லாத மாடுகள் வந்து அதிகமான கறவை கறக்கும் அப்படின்றது நமக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். கொம்பு இருக்க மாட்டை விட 1 லிட்டர் 2 லிட்டர் சேர்த்தே வந்து கொம்பு இல்லாத மாடுகள் வந்து கறக்குங்க. நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். காம்போவளம் மடிவளத்தை எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். பியூர் ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் வேணும் அப்படின்றவங்க கரூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு உப்பிடமங்கலத்துக்கு விசிட் பண்ணி நமக்கு தேவையான 4 மாடுகளோ 5 மாடுகளோ 2 மாடோ 1 மாடோ 10 மாடோ எப்படி வேணாலும் மாட்டை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. வாங்க கன்று போட்ட மாடுகளும் 2 மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த மாடுகளோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம். இந்த மாடு 3ஆம் ஈத்து செவலை சட்டை ஜெர்சி மாடு. மாடு வந்து இப்போ போட்டிருக்கிறதா 3ஆம் ஈத்து அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் ஈத்துக்கு அவங்கக்கிட்டே இருந்த மாடு 20 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 3ஆம் ஈத்துக்கும் அதே கறவை வந்து கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. நல்ல மடிவளமான மாடு. மடி எவ்வளோ எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பர் குவாலிட்டியில் ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ஜெர்சி மாடு உங்களுக்கு வேணும், எனக்கு ஜெர்சி மாடு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. 20 லிட்டர் கறவை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடு மடி வளத்துக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக 20 லிட்டர் கொடுத்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த கன்று மாட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரிச்சட்டை மாடு. மாடு வந்து 2ஆம் ஈத்துன்னு சொல்லியிருக்காங்க. காளை கன்று போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. கறவை 17 லிட்டர் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. சுத்தமான மாடுகள் தான் 2 கன்று மாடுகளுமே. 2 கன்று மாடுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 கன்று மாடுகளை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான மாடுகளுங்க. கறவை வந்து 17 லிட்டர் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. மாட்டோட மடிவளத்தை காம்பு வளத்தை பாருங்கள். மடிவளமும் ரொம்ப அருமையாக இருக்குது, காம்போவளமும் ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர் குவாலிட்டியான மாடு. நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு. முன்பின் கனம் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. 9 மாடுகள் சொல்லியிருக்கிறதுனால அவங்க வந்து 9 மாட்டுக்கான விலையும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க வந்து ரேட்டு வந்து சொல்லலை. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விற்பனையாளருக்கு வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணி அந்த மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றியும் கேட்டு எந்த மாடு உங்களுக்கு வேணுமோ அந்த மாட்டோட விலையை அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் மாடுகளை எல்லாத்தையும் பார்த்துடலாம்.
இந்த மாடு வந்து தலையீத்து ஹெச்எஃப் மாடு 9 மாத சினையாக இருக்குது. கறவை வந்து பார்த்தோம்னா இவ்வளோன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தலையீத்து மாடுன்றதுனால சொல்ல முடியாது யாராலையுமே. இருந்தாலும் மாடு இருக்க ஹைட்டு வெயிட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 15 to 20 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு விலை எவ்வளோ சொல்கிறாங்களோ அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபார்மை விசிட் பண்ணி தெளிவாக இருக்கக்கூடிய மாட்டை பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த மாட்டை வந்து பார்த்துடலாம். இந்த மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, நல்ல ஹெவி சைஸில் பியூர் ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். 25 லிட்டர் சாதாரணமாக கறந்துடும் சொல்கிறாங்க. 2ஆம் ஈத்து மாடு தான், சுழி சுத்தம் கொண்ட மாடு, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடுகள். ஏன்னா வந்து கரூரில் வந்து ரொம்பவே ஹீட்டாக தாங்க இருக்கும். அந்த இடத்துல மாடு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாட்டோட மடி வளத்தை வந்து பாருங்கள், எவ்வளோ மடி லூஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மாடு வந்து மடி எடுத்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். மாட்டோட கலரை பார்த்தோம்னா தெரியும் இது வந்து பியூர் பிரீடா கிராஸ் பிரீடான்னு சொல்லி நமக்கே வந்து தெரியும். இது வந்து ஒரு பியூர் பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு. பியூர் பிரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளுக்கு தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மடி லூஸும், மடி வந்து பார்த்தோம்னா ரெட்டவரி மடியும் வந்து பார்த்தோம்னா வரும். எப்படி மடி வந்து எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பர் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடு. 2ஆம் ஈத்துன்னு சொல்லியிருக்காங்க. கறவை வந்து 20 to 25 லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹெவி சைஸில் ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. எந்த மாடுகளுமே தண்ணி தீவனத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மடி வளத்தை காம்பு வளத்தையும் பாருங்கள். காம்பும் வந்து பார்த்தோம்னா கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கை கறவைக்கும் சரி, மிஷின் கறவைக்கும் சரி, சூப்பர் குவாலிட்டியாக இந்த மாடு வந்து ரொம்பவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற மாடு வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடு. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு. 9 மாத சினையாக இருக்கிறதாவும் கன்றுன்றதுக்கு 10 நாள் டைம் இருக்குது. 20 லிட்டர் கறவை வந்து தாராளமாக கொடுத்துருன்னு சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. பெரிய சைஸ் மாடுகள் தான் எல்லாமே. அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள். ஒரே இடத்துலேருந்து வந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் குறையும். உடனே கால் பண்ணி பேசி மாட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் ஈத்து மாடு. நல்ல மடி லூஸில் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். மெலிசான தோல் மாடு, அதிகமான கறவை வந்து கொடுக்கும். நல்ல மடி லூஸ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மாடு. முன்மடி பின்மடிலாம் காமிச்சிருக்காங்க. நல்ல காம்பு வளமான மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா 15 நாள் டைம் இருக்கிறதாவும், கறவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 to 25 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்துருன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க விற்பனையாளர். நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம்னா அவங்க 9 மாடுகள் கொடுத்துருக்கிறதுனால 9 மாடுகளோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி நம்மளால் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியலை. இந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. டாப் குவாலிட்டியான மாடுகள். விலை வந்து அனுசரித்து தருவாங்க. ஒன்றா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க. இந்த 9 மாடுகளும் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. எனக்கு டாப் குவாலிட்டியான மாடுகள் வேணும், அதிக கறவை திறனில் மாடுகள் வேணும், ஒரே இடத்துலேருந்து மாடுகள் எடுத்துக்கக்கூடிய பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் எனக்கு வந்து குறைஞ்சிரும், நம்பிக்கையான இடத்துல மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை எல்லாத்தையும் செக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டு மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மாட்டெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. நல்ல மாடுகளாக தான் இருக்குது. நல்ல மெலிசான தோள்களில் டாப் குவாலிட்டியில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளும், ஜெர்சி மாடுகளும், ஹெச்எஃப் கிராஸ் மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடுகள் எல்லாமே 15 to 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. விலை வந்து அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.